அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு பிப்ரவரி மாதத்தின் முதல் தேதி, தை மாதத்தின் 18ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் நமக்கு தைப்பூசமானது அமைஞ்சிருக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள்னு இந்த தைப்பூச நாளை வந்துட்டு நம்ம சொல்லலாம். இந்த நாளில் தான் முருகப்பெருமானுக்கு வந்துட்டு இந்த சக்திவேலானது கிடச்சிச்சு. அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் என்னென்னவெல்லாம் நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் முருகப்பெருமானோட கேட்கும்போது கண்டிப்பாக வந்து அவர் கொடுப்பாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு இந்த பௌர்ணமி திதியும் வந்து இருக்குது இல்லையா? இந்த பௌர்ணமி திதி நாளில் நம்ம என்ன கேட்டாலும் அதை வந்து இந்த பிரபஞ்சமானது கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மற்ற நாட்களில் நம்ம பரிகாரம் செஞ்சு பலன் கிடைக்கலைன்னா கூட பௌர்ணமி, அமாவாசை இந்த 2 நாளில் செய்யும்போது நிச்சயமாக பலன் உண்டு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏற்கனவே இந்த விசேஷமான நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை நம்ம சேனலில் இருக்குது. டைம் வந்து இன்னுமே இருக்குது. ஏன்னா இந்த நாள் முழுவதுமே இந்த சேர்க்கை வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது. நீங்கள் பார்த்துட்டு ஏதாவது 1-2 செய்யறது சிறப்பு. ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களால் இன்றைக்கி தைப்பூச வழிபாடு செய்ய முடியல, விரதமும் இருக்க முடியல, அதே போல் பார்த்தீங்கன்னா பரிகாரம்ட்டு எதையுமே வந்துட்டு செய்ய முடியல, ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்துட்டீங்க, இல்லை ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அல்லது உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு காரணம் வந்து இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். எப்போதுமே நம்மளுடைய சேனலில் பரிகாரங்கள் வந்து என்னென்ன செய்யணும்னு சொல்லியும் வீடியோ போடுவேன். அதே போல் அதெல்லாம் செய்ய முடியலங்கும் போது நிறைவு வாய்ப்பாக ஒன்று கொடுப்பேன் இல்லையா? அதுதான் இது. இந்த ஒரு மெத்தடை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பு பற்றிட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இது வந்து பணவரவுக்கான பரிகாரம். ஸோ பண தேவை இருக்குது, எனக்கு அதுவும் உடனடியாக வந்து பணம் தேவைப்படுது, இந்த வாரத்துக்குள்ளே கிடச்சா நல்லாயிருக்கும், அல்லது ஒரு 2 நாளைக்குள்ளார பணம் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இது இன்னும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டே வந்து கொடுக்கும். சரிங்களா? இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது. குடிக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துக்கோங்க. டம்ளர், சொம்பு, வாட்டர் பாட்டில்னு எதில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீருக்கு நம்ம சொல்கிறது எல்லாம் உட்கரகிச்சிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு, நினைவாற்றலும் வந்து அதிகம். மேலும் இன்றைக்கி பௌர்ணமி திதியாக இருக்குது, சந்திரனுக்கு உரிய நாள், சந்திரனுடைய காரகத்துவம் பொருந்தியது தான் இந்த தண்ணீர் அப்படின்னே சொல்லலாம். மேலும் பௌர்ணமி திதி என்று தண்ணீரை வச்சு நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக ஒரு பரிகாரமாவது சொல்லிடுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பௌர்ணமி திதி அன்னைக்கு நீரினுடைய அந்த சக்தி வந்து, அதாவது எனர்ஜி லெவல் வந்து அதிக அளவில் இருக்கும். அதனால தான் கடலில் கூட பார்த்திங்கன்னா அந்த அலைகள் எல்லாம் மேலெலும்பி வந்து காணப்படும். அதனால தான் நம்ம இதை வந்துட்டு பயன்படுத்துகிறோம். சரிங்களா? இப்போ தண்ணீர் எடுத்தாச்சு. அப்படியே ஒரு பேனாவும் நீங்கள் கையில் எடுத்துக்கிறது நல்லது. ப்ளூ கலர் பேனா இருந்துச்சு அப்படின்னா கூட போதும். இப்போ அமைதியாக உட்காந்துக்கோங்க. பெட்ரூமில் உட்காரலாம், ஹாலில் உட்காரலாம், எங்கே வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கலாம். மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய இடது கையில் இந்த சுண்டு வரலுக்கு கொஞ்சம் கீழே, அதே போல் மணிக்கட்டு பகுதிக்கு கொஞ்சம் மேலே, இந்த இடம் பார்த்திங்கன்னா சந்திரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த சந்திரமேட்டில் ஸ்பைரல் சிம்பல் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ஸ்பைரல் சிம்பல் அப்படிங்கிறது அதிகப்படியான பணவரவையும் கொடுக்கும், அதே போல் நல்ல ஒரு மன மாற்றத்தையும் வந்து கொடுக்கும். அதாவது மனம் வந்து தெளிவாக இருந்தது அப்படின்னா தான் எந்தெந்த வழியில் இருந்தெல்லாம் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு கிளியராக வந்துட்டு நமக்கு தோணும். அதன்படி வந்து நம்ம நடப்போம், நமக்கு பணமும் வந்து சேரும். அதனால் மனோகாரகனுக்கு உரிய நாளான இன்று நம்ம இந்த சிம்பலை பயன்படுத்துறது சிறப்பு. பொதுவாகவே பௌர்ணமி அன்னைக்கும் 3ஆம் பிறை அன்னைக்கும் இந்த சிம்பல் குறித்து நம்ம சேனலில் போடுறது வழக்கம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு உரியது. இப்போ இதை இந்த சந்திரமேட்டு பகுதியில் நீங்கள் பார்த்து பொறுமையாக போட்டுக்கோங்க. அடுத்தது உங்கள் முன்னாடியோ அல்லது உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையோ இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய நம்பரை நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எண்ணிக்கை கணக்கில் இல்லை, நீங்கள் எவ்வளோ முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். உங்களுக்கே வந்து போதும்னு தோணும் அந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் நிலா வெளிச்சம் நல்லா எங்கே தெரியுமோ, அது வாசலாக இருக்கலாம், கொல்லைப்புறமாக இருக்கலாம், மொட்டை மாடி இருந்ததுன்னா அங்கேயே கூட இருக்கலாம். அங்கே போயிட்டு நீங்கள் அந்த நிலவை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும். இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா கூட தண்ணி பாட்டில் வந்து வச்சுருப்பீங்க, பேனாவும் வச்சுருப்பீங்க, இது எழுதிக்குவீங்க. ஜன்னல் ஓரத்தில் பாருங்கள், கண்டிப்பாக வந்து நிலா பிரகாசமாக வந்து தெரியும். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் இதை வந்துட்டு செய்கிறது உங்களுக்கு சூப்பரான ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும். சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பர் நம்ம சொல்ல போகிறோம். அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57
57938712 57938712 57938712 சொல்கிற மாதிரி இருக்கும்போது நான் எப்படி தனித்தனியாக சொன்னனோ அது மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு எனர்ஜி லெவல் உண்டு. அதை நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு பலன் கொடுக்கும். இப்படியெல்லாம் சொல்லி முடித்த பிறகு உங்கள்கிட்ட நிறைய பணம் சேர்ந்துருச்சு, அதே போல் 2 நாளைக்குள்ளே எவ்வளோ பணம் இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ அந்த பணம் இப்போ உங்களுக்கு கிடச்சிருச்சு. அந்த பணத்தை வச்சு அந்த எமர்ஜென்சியான தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டீங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு இமேஜின் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிங்க. இப்போ டம்ளரில் வச்சுருக்கிறவங்க அந்த தண்ணீரை ஒட்டுக்கா வந்து குடிச்சிடலாம். இதே சொம்புலையோ இல்லை வாட்டர் பாட்டிலையோ வச்சுருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் அதை குடிக்க முடியாது இல்லையா? அதை நீங்கள் நாள் முழுவதும் வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா நாளைக்கும் கூட குடிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இதுக்கு ரூல்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டேன். நீங்கள் மற்ற பரிகாரங்கள், அதாவது பூஜை வழிபாடு இதெல்லாம் செய்யலினாலும் கூட இதை நீங்கள் ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். நைட்டு எத்தனை மணிக்கு தூங்கினாலும் சரி, தூங்குறதுக்கு முன்னாடி இதை ஒன்று செஞ்சுட்டு நீங்கள் பலனடையுங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ மட்டும் வரும். அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைவேறாத விருப்பங்களை நிறைவேற்றி தரக்கூடிய பரிகாரம். அதை நான் உங்களுக்கு 8:15 ஒரு வீடியோ போடுவேன். அந்த சமயத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.